வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் இந்த நகைக்கடன் தள்ளுபடி. தள்ளுபடி யாருக்கு உடனடியாக கிடைக்கும்? இந்த வீடியோ ஆதாரமானது தமிழகத்தில் நகை மற்றும் விவசாய கடன்கள் தள்ளுபடி செய்ய உள்ளதை குறித்து சமீபத்திய தகவல்களை வழங்குகிறது. இதன்படி 5 சவரன் அல்லது 40 கிராமுக்கு குறைவான நகைகளை அடமானம் வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே கடன் தள்ளுபடி பொருந்தும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. தகுதியான பயனாளிகளில் பட்டியலில் இடம்பெற ஆதார் எண் மற்றும் குடும்ப அட்டை எண் அவசியம். அமைத்து சரியாக ஒன்றாக கொடுத்திருப்பது. எனினும் அரசு ஊழியர்கள் மற்றும் கூட்டுறவு சங்க பணியாளர்களுக்கு இந்த கடன் சலுகையை பெறுவதற்கு முடியாது. தேவையான இதர தகுதிகள் மற்றும் தள்ளுபடிகள் வழங்கப்படாத நபர்கள் யார் என்பதை பற்றின விரிவான வழிகாட்டுதல்கள் இந்த ஆதாரம் விளக்குகிறது. தமிழக முகவரியை கொண்ட குடும்ப அட்டைகளை வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே இது கிடைக்கும். இந்த 2026 நகைக்கடன் தள்ளுபடி முழுமையான ஒரு தகவல் வழிகாட்டியை பற்றி தான் பார்க்கலாம். யாரெல்லாம் இதில் தகுதி உடையவர்கள். முதல்வர் விஜயுடைய புதிய அறிவிப்பு என்ன அப்படின்றது, விவசாய கடன் தள்ளுபடியை கொடுத்துட்டாரு. முதல்வராக பொறுப்பேற்றுள்ள திரு ஜோசப் விஜய் அவர்கள் மக்களுக்கு நல்லாட்சி வழங்கும் நோக்கில் முதல் மாதங்களாகிய இந்த பெரும் அறிவிப்பை வெளியிடுகிறார். இரட்டை இலக்கு விவசாய கடன்கள் மற்றும் நகை கடன்கள் ஆகிய இரண்டுமே தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்ற மாதிரி இரட்டை இலக்கை பார்த்தீங்கன்னா முடிக்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. இந்த 12 வகையான ஆவணங்கள் பொதுத்துறை வங்கிகளில் மட்டுமே பெறப்பட்ட கடன்களுக்கு உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்கும். முதன்மையான ஒரு விதி எடை வரம்புங்க. இந்த ஃபஸ்ட்டு இதுதாங்க, 40 கிராம் அல்லது 5 சவரன் முழுமையான தள்ளுபடி 100% உங்களுக்கு கிடைக்கும். அதாகப்பட்டது 5.5 கிராம், 5.5 பவுனு, 41 கிராம் பகுதி நேர தள்ளுபடி எல்லாம் கிடையாது. 50% தள்ளுபடி பண்ணுவாங்க, அதெல்லாம் கிடையாது. உங்களுடைய நகை கடன் 12 வகையான பொது வங்கிகளில் பெறப்பட்டிருக்க வேண்டும். 40 கிராமுக்கு மேலே 1 கிராம் வந்தால் கூட தள்ளுபடிக்கு நீங்கள் தகுதியானவர்கள் கிடையாது. ஆவணங்களுடைய துல்லியம் 100% தள்ளுபடிக்கான அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்பொழுதைய நிலையில் செல்லுபடியாகக்கூடிய குடும்ப அட்டை ஆக்டிவ் ரேஷன் கார்டாக இருக்கணும். கடன் வாங்கும் பொழுது சரியான எண்ணை கொடுத்திருக்க வேண்டும். ஆதார் எண் தவறில்லாமல் வழங்கப்பட்டிருக்க வேண்டும். கடன் வாங்கிய தருணத்தில் கடன் வாங்கும் பொழுது ஆதார் ரேஷன் அடையாள எண்களை வழங்காவிட்டாலோ அல்லது தவறுதலாக பதிவு செய்திருந்தாலோ தள்ளுபடி நிராகரிப்பு செய்யப்படும். தமிழ்நாடு முகவரி கட்டாயங்க. ஆதார் மற்றும் ரேஷன் அட்டையில் உள்ள முகவரி தமிழ்நாட்டில் இருப்பது கட்டாயம். ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி ரேஷன் அட்டைகளை கொண்டு பெறப்பட்ட நகை கடன்களுக்கு இந்த தள்ளுபடி பொருந்தாது. 100% இதில் பார்த்தீங்கன்னா தள்ளுபடி உறுதி செய்யப்படும் சிறப்பு பிரிவினர் அனைவருமே குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் இலங்கை தமிழர்கள் மற்றும் இவர்களுடைய முழுமையான முன்னுரிமை அளிக்கப்பட்டு தள்ளுபடி செய்வது உறுதியாக்கப்பட்டிருக்குங்க. தமிழக அரசின் குடும்ப ஓய்வூதியர்கள் அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்று மேற்கண்ட 12 வங்கிகளில் நகை கடன் பெற்றவர்களுக்கு தள்ளுபடி கிடைக்கும். ஆவணங்களில் துல்லியமாக இருக்கணும். அந்த ஏதாவது ஆவணங்கள் வேலைப்பாடு போயிடுச்சுன்னா உங்களால் பார்த்தீங்கன்னா திரும்ப ஆவணங்களையும் கொடுக்க முடியாது, நிறைய இஷ்யூஸ் வரும். சரியான ஆதார் எண்ணை சமர்ப்பிக்கப்பட்டவருக்கும் ஆதார் எண் வழங்கப்படாத சரியான குடும்ப அட்டை ரேஷன் கார்டு பார்த்தீங்கன்னா எண் இணைக்கப்படாமல் இருக்க வேண்டும். ஆதார் எண்ணை வழங்காமல் இருந்தாலோ அல்லது தவறுதலாக வழங்கினாலோ வேறொருவரின் குடும்ப அட்டையை பயன்படுத்தியுடன் உங்கள் தள்ளுபடி நிராகரிப்பு செய்யப்படும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு வீடியோ பதிவு இதை பற்றி தான் உங்களுக்கு விளக்கமாக நாம் இதை சொல்லிகிட்டு இருக்கோம். தள்ளுபடி ரத்தாகும் இதர முக்கியமான காரணங்கள் என்னென்ன அப்படின்றது தான். இதில் பார்த்திங்கன்னா போலியான நகைகள், வங்கி ஆய்வில் போலியான நகைகள், முழுமையாக செலுத்திய கடன்கள், ஏற்கனவே கடனை முழுமையாக செலுத்தியவர்களுக்கு தள்ளுபடி இல்லாது, செல்லாத ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு தள்ளுபடி உண்டு. மேலும் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் தள்ளுபடி உண்டு. தமிழக அரசின் ஓய்வூதிய குடும்பத்தாளர்களுக்கும் தள்ளுபடி உண்டு. அரசு வேலையில் உள்ளவர்களுக்கு தள்ளுபடி கிடையாது. கூட்டுறவு சங்க ஊழியர்கள், நிர்வாக குழு உறுப்பினர்கள் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் எல்லாமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற அப்டேட்டை ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா
ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த தள்ளுபடி வந்து யாருக்கெல்லாம் வழங்கணும் அப்படின்றது தான் இந்த இழப்பு மதிப்பீடு தகுதியை நீங்கள் சரிபார்க்கணும். நிராகரிப்புக்கான முக்கியமான காரணங்களை நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், போலி நகைகள் முழுமையாக செலுத்தப்பட்ட கடை நகைகளுக்கு தள்ளுபடி கிடையாது. ஸோ 40 கிராம், அதாவது 40 கிராம் இருக்கணும், 41 கிராம் இருந்தால் கூட உங்களுக்கு இந்த தள்ளுபடி கிடையாது. ரேஷன் ஆதார் நடப்பில் உள்ள ரேஷன் அட்டை, தமிழ்நாடு முகவரி, ஓய்வூதியர்கள் முகாம், இலங்கை தமிழர்கள், நிலுவையில் உள்ள அசல் கடன் இதெல்லாமே பெற்றிருந்தால் தள்ளுபடி கிடைக்கும். தவறான எண்கள், விடுபட்ட செல்லாத அட்டை இவர்களுக்கு தள்ளுபடி நிச்சயமாக கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அப்படின்னா, குடிமக்களை அறியும் வரைபடம், நகை கடன் 12 வங்கிகளில் இருக்கா அப்படின்றத அப்டேட் செக் பண்ணுவாங்க, இல்லைனா நிராகரிக்க செய்யப்படும். ஆதார் எண், ரேஷன் எண் சரியாக இணைக்கப்பட்டிருக்கான்ற செக் பண்ணுவாங்க, இல்லைனா நிராகரிப்பு செய்யப்படும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா, ஆவணங்களில் உள்ள முகவரி தமிழ்நாட்டை சேர்ந்ததாக இருக்கான்றது செக் பண்ணுவாங்க. 12 பொதுத்துறை வங்கிகளில் அதிகாரப்பூர்வ பெயர் பட்டியலை இன்னும் ஒரு சில தினங்களில் வெளியிட போகிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, செயலாக்கம் இன்னும் இந்த மாதம், இந்த ஜூன் முதல் வாரத்தில் இல்லை 2வது வாரத்தில் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு, பெயர் பட்டியல் வெளியாகும் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் என்னுடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.